சென்னை வேளச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரணத் தொகை வழங்கிய நிலையில் அருகில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டிசம்பர் 3, 4 ஆகிய தேதிகளில் மிக்ஜாம் புயலின் தாக்கத்தால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்த நிவாரணத் தொகையானது பாதிக்கப்பட்டவர்கள் குடியிருக்கும் பகுதிக்கு உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் ரொக்கமாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதனையடுத்து சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் பெறுவதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த மழை நேரத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக கருதப்படும் வேளச்சேரி பகுதியில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் இன்று அந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய விஷயத்தை தொடங்கி வைத்தார். இதன் பின் அருகில் உள்ள நியாய விலைக் கடையில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார். அதோடு இன்று இந்த கடையில் டோக்கன் வழங்கப்பட்ட 100 பேருக்கு இன்று இங்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது. மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்களுடைய வீடுகளுக்கு ஆய்வு மேற்கொண்டு தகுதி வாய்ந்த நபர்களுக்கு வங்கி கணக்கு மூலம் அந்த 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தியிருந்தார். அதோடு சில இடங்களில் விவரங்களுக்கு நன்றி வினேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.